நம்ம அங்கேருந்து பார்த்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணத்துக்கு போனால் பார்லருக்கு போய் மேக்கப் போட்டுட்டு தான் போகிறது. அப்போ அதுக்கு செலவாகுதுல்ல. இப்போ சிறுக அதே சொல்லுவாங்க, இந்த சின்ன செலவு தானேன்னு சொல்லலாம். ஆனால் சிறுக சிறுக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பெருசாகிடுது இல்லையா. அது மாதிரி இவங்க ஊதாரி செலவுகள் அதிகம். அதே மாதிரி வந்து பழக்க வழக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைஃபை பீப்புள் மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த ரேஞ்சில் அவங்க இல்லைன்னாலும் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி காமிக்கிறதுக்காக செலவு பண்ணுறாங்க. இந்த விஷயங்களை கேதர் பண்ணி அவங்க சிஸ்டர்கிட்ட நம்ம வந்து சொன்னோம். அப்போது அவங்க சிஸ்டர்கிட்ட உட்காந்து நான் பேசினேன், என்ன பிரச்சனை உங்களுக்கு, ஏன் இப்படி செலவு பண்ணுறாங்க. அவங்க வந்து பெரிய அளவில் எதுவும் இல்லை, வந்து அவங்க செலவு தான் அதிகமாக பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. செலவுன்னா வந்து இந்த மாதிரி செலவு தானே மேடம். நான் சொன்னேன், அம்மா நீ கால்குலேட் பண்ணு, ஒரு மாதத்துக்கு 15 நாளைக்கு வந்து அவங்க ஹோட்டல் தான் போகிறாங்கன்னா ஹோட்டல் செலவு எவ்வளவு, அதுக்கு போகிற கார் பில் எவ்வளவு, காரை வந்து நம்ம 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியாக சர்வீஸ் விட்டாகணும், அந்த செலவு எவ்வளவு, இந்த மாதிரி ஒன்று நீ கணக்கு பண்ணுனா அந்த மாதிரி உட்காந்து ஆக்சுவலாக அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் உட்காந்து கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த மற்றவங்க மாதிரி வாழணும்னு நினச்சா மற்றவங்க மாதிரி உழைக்கணும்னு நினைக்கணும். உன்ன மாதிரி வந்து நீ வந்து இங்கேருந்து கார் எடுத்துகிட்டு போகிற, உன்னை பார்த்து உன் தங்கச்சி வந்து இப்படி இருக்கணும்னு நினச்சா நீ எவ்வளோ உழைக்கிறியோ அதே மாதிரி உழைக்கணும். கிராமத்தில் உழைக்கிறதுக்கு நிறைய வேலைகள் இருக்குது, நிறைய. அங்கே வந்து செலவுகள் கம்மி தான் உங்களுக்கு. அந்த மாதிரி வந்து உன் தங்கைக்கு இருக்க தெரியல. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, நீ வந்து பகட்டாக இருக்கிறேன்னு நினச்சிக்கிறாங்க. நீ வந்து இங்கே என்ன கஷ்டப்படுறேங்கிறத அதை பார்க்கல. இதை முதல்ல உன் தங்கைக்கு புரிய வை.